ஓட்சோரின்னு சொன்னாங்க. ஏற்கனவே 65 லட்சம் வாக்காளர்கள் அங்கே வந்து இல்லாமல் இருந்தது, எடுத்துகிட்டு தான் சொன்னாங்க. 30 லட்சம் பேர் இறந்து போனாங்க. நான் பல முறை டிவி மீடியாலாம் எல்லாம் பேட்டி கொடுத்துருக்கேன். 30 லட்சம் பேர் இறந்து போனவங்க, 28 லட்சம் பேர் அங்கே வந்து வெளியூருக்கே போயிட்டாங்க. மீது ஒரு 7 லட்சம் பேர் தான் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நேற்று மாலை வரையிலும் 40% தான் பிஎல்ஓ கொடுத்துருக்கதா சொன்னாங்க. ஆனால் இரவோடு இரவாக எங்கிருந்த ஒருத்தரை வந்து இன்றைக்கி காலையில் 100% எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து அதை தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கி பயந்து போய் இன்றைக்கி அவசரமாக இன்றைக்கி பிஎல்ஓக்களுடைய வேலைகளை வந்து முடுக்கி விட்டு தேவையில்லாத விஷயங்களை தமிழ்நாட்டில் பண்ணிடுறோம். பீகாரில் வந்து இன்றைக்கி நம்மளுடைய முதலமைச்சர்கள் கூட இன்றைக்கி போயிருந்தாங்க பிரச்சாரம். ஆனால் மக்கள் இன்றைக்கி அகில இந்திய அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியை தொடர்ந்து அந்த மாநிலத்தில் பீகாரில் நடைபெற்ற ஆட்சியும் நல்ல ஆட்சி என்று முடிவு செய்து இன்றைக்கி பெண்கள் அதிகமாக வாக்களித்து இன்றைக்கி 200 இடங்கள் இன்றைக்கி பிடிச்சிருக்காங்க. அப்படின்னா இது இமாலய வெற்றி. இதே வெற்றி தமிழகத்திலும் நிச்சயமாக தொடரும். தொடராது. அப்படி ஒரு மனப்பால் குடிக்க வேண்டாம் அப்படின்னு வைகோ சொல்லிட்டு போயிருக்காரு. வைகோ எங்கே போயிருக்காங்க? அதாவது பேச்சில் வேணும். அண்ணன் வைகோ அவர்கள் எங்கள் ஊரை சேர்ந்தவர், நான் பெரிதும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர். அவரை பற்றி நான் வந்து ரொம்ப கமெண்ட் சொல்லக்கூடாது. அவர் சொன்னது இதுவரையிலும் எதுவுமே நடக்காது. திருமங்கலம் பகுதியில பாஜக பிரமுகர் வந்து திமுக நிர்வாகியால வெட்டப்பட்டிருக்காரு. இப்போ தான் பார்த்தேன். அந்த நில புகார் சம்பந்தமா புகார் கொடுத்ததுக்காக வெட்டப்பட்டிருக்காரு. அதாவது இன்னைக்கு திமுக எல்லாருமே கட்சிக்காரனுமே அடுத்தவங்கள தாக்கிட்டே இருக்காங்க. ஆனால் போலீஸில் கேஸ் கொடுக்க போனால் யார் தாக்கப்பட்டாங்களோ அவங்க மீது தான் நடவடிக்கை எடுப்பாங்க. இதுதான் திமுகவுடைய ஆட்சி. அந்த பணியை செய்யணும். தேர்தல் ஆணையம் சொன்னால் கூட அந்த பணியை முழுமையாக செய்ய வேண்டியது மாநில அரசாங்கத்துடைய கடமை. அது அந்த மாதிரி ஆசிரியர்களுக்கு பாதிப்பு இல்லாத வரை அடுத்த அரசு ஊழியர்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது அது நிர்வாகத்தினுடைய ஒரு குறைபாடாகத்தான் இருக்கிறது. நேற்று மாலை வரையிலும் 40% தான் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 100% பணியை முடிச்சிட்டதாக சொல்லுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆசிரியர்கள் வந்து ரொம்ப மனசை கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் அந்த எல்லாமே முன்னுக்கு பின் முரணாகத்தான் இருக்குது. முக்கியமாக தாவேக்காக வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் தாவேக்காக நீங்கள் கூப்பிட்றதே கிடையாது ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா நானும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிவாடி தான் அனைத்து கட்சி கூட்டத்தில் அழைத்திருக்கிறது. ஒரு கட்சி ஒரு தேர்தலை சந்தித்து அங்கீகாரம் பெற்றிருந்தால்தான் அங்கீகாரம் பெற்று அதுக்கு பிறகு அவனுடைய அழைப்பு கொடுப்பாங்க. இப்போ தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. அது எந்த அளவில் தேர்தல் ஆணையம் எடுத்துங்கிற பொருத்தம் பீகார் தேர்தல் முடிவுகள் புதிய உத்வேகத்தை பாஜக கொடுத்திருப்பதா மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டிலையும் பீகாருடைய ஃபார்முலா கொண்டு வரப்படுவாங்க சார். அங்க வந்து ஒரே சரிசமமான தொகுதிகளில் வந்து அங்க போட்டிட்டாங்க. அதே போல இங்க அதிமுகவும் பாஜகவும் சரிசமமான தொகுதிகளை போட்டிட வாய்ப்பு இருக்கா? அதாவது பீகார்ல வந்து மக்கள் வெற்றியை தந்திருக்காங்க. அதே உத்வேகம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே இங்கே தமிழ்நாட்டிலையும் வந்திருக்கு. அது தேர்தலை பொறுத்தவரையிலையும் எங்கள் கடந்த காலங்களில் எப்படி ஃபார்முலா இருந்ததோ அதே மாதிரி அல்லது எங்களுடைய கட்சியினுடைய அகில இந்திய தலைமை பேசி முடிவெடுப்பாங்க. திமுக கொள்கைகளை பார்த்து பாசிச பாஜகவும் அடிமை அதிமுகவும் பயப்படுது என்று உதயநிதி பேசியிருக்காரு. இந்த பாசிசம் அடிமைங்கிற வார்த்தையை ரெகுலரா பயன்படுத்துறாங்க. அவங்களுடைய கொள்கையை பார்த்து பயப்படுறதா சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? அடிமைத்தனம் திமுகவில் மட்டும்தானே இருக்கு. எங்கள்கிட்ட எங்க அடிமைத்தனம் இருக்கு? நேற்று ஒரு தலைவர் இருந்தார், இன்னைக்கு நான் ஒரு தலைவர் வந்திருக்கேன், நாளைக்கு இன்னொரு தலைவர் வருவார். அடிமைத்தனம் யார்கிட்ட இருக்கு? இன்னைக்கு மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. அதன் பிறகு மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. இல்லை துணை முதலமைச்சர் அவங்க குடும்பத்திலே ஆக்கியிருக்காங்க. இவங்களை தவிர மதிப்புக்குரிய யார் சொன்னாலும் அடிமைன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. இவங்களை தவிர வேற முதலமைச்சர் வேட்பாளர் யாரையும் அறிவிக்க முடியுமா அப்படின்னு மட்டும் கேளுங்க. அப்போ அடிமைத்தனம் எங்கே இருக்குங்கிறது தெரியும். நன்றி.